கார்ல் மார்க்ஸோட பேரன் ஜான் மார்க்ஸ் தன் ஃப்ரெண்டு பீட்டரோட பேசிட்டு இருக்கான். மச்சான் இந்த ஃபோனை கையில் வச்சுட்டு உலகமே நம்ம கையிலுக்கு சொல்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன்டா நம்ம கையிலன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு பீட்ரு என்னடா பண்ணுறதுன்னு சொல்கிறான். இல்லை மச்சான், நம்ம எத்தனை நாள் வேலை செஞ்சாலும் நம்ம வாழ்க்கையெல்லாம் ஏன்டா மாறவே மாட்டேங்குது, இன்னும் கஷ்டமாக இருக்கு சொல்கிறான். அதுக்கு என்னடா பண்ணுறது, நம்ம தலைவிதி அப்படி தான், வேறு என்ன பண்ணுறது சொல்லி சொல்கிறான் பீட்ரு. இல்லை மச்சான், எவ்வளோ வேலை செஞ்சாலும் உனக்கு இவ்வளோ தான் சம்பளம்னு கம்பெனி சொல்கிற ரூல்ஸும், கம்பெனிக்கு போனால் தான் உன்னால் வாழ்க்கையே வாழ முடியும்னு ஃபேமிலி சொல்கிற ரூல்ஸ் தான் அதுக்கு காரணம். அதுக்கு என்ன பண்ணுறது சொல்லி பீட்டர் சொல்கிறான். அதுக்கு ரூல்ஸை பிரேக் பண்ணுறோம், பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். பிஸ்னஸ்க்கு முதலீடு பண்ணோம்ல, இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் சொல்லி சொல்கிறான். நம்மளோட ஹார்ட் ஒர்க் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் சொல்கிறான். கம்பெனி ஜாபில் இருந்தால் தான் உனக்கு பொண்ணு கொடுப்பாங்கன்னு சொல்கிறான் பீட்ரு. கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன்னு ஜெரானிக்கா எனக்காக காத்துட்ருக்காடான்னு சொல்கிறான் மார்க்ஸு. ஜான் மார்க்ஸுக்கும் ஜெரானிக்கா வீட்டுக்கும் 2000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஜெரானிக்கா அவங்க வீட்டோட மூத்த பொண்ணுங்கனால மொத்த ஃபேமிலி அவங்க தான் டேக் ஓவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க தம்பி கூட இது ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருந்தது. ஜெரானிக்காவும் ஜான் மார்க்ஸும் அப்பப்போ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. சம்டைம் ஜெரானிக்கா சொல்கிறாங்க, என்னோடய லைஃப் ரொம்ப ஸ்ட்ரகிளில் போயிட்டுருக்கு, என் கூட சேர்ந்து நீ ஸ்ட்ரகிள் ஆகாத, உங்கள் ஊரில் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. அப்போது ஜான் மார்க்ஸ் சொல்கிறான், நீ இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும்போது உன்னை நான் விட்டுட்டு போக முடியுமா, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நான் எப்பவும் கூட தரப்பேன் சொல்கிறான். அப்போது ஜெரானிக்கா சொல்கிறாங்க, உன்னோட வார்த்தையால் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜான் மார்க்ஸ் சொல்கிறான், உன்னோட நான் கனவுல வாழ்ந்துட்டுருக்கேன் ஜெரானிக்கா அப்படிங்கிறான். ஏன்னா ஜான் மார்க்ஸோட தாத்தா கார்ல் மார்க்ஸு உலக மக்களின் பொருளாதார சமத்துவத்துக்காக போராடினார். ஆனால் அவரது மனைவி ஜென்னி அவரால் காப்பாற்ற முடியல. ஏன்னா குடும்பத்தில் அவ்வளோ வறுமை, சாப்பாட்டு கூட வழி இல்லை, உருளைக்கிழங்கு கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஜென்னி உடம்பு சரியில்லாமல் இறந்தும் போயிட்டாங்க. தன்னோட தாத்தா பாட்டிக்கு வந்த நிலைமை நமக்கும் வந்துடக்கூடாதுன்னு ஜான் மார்க்ஸ் கடுமையாக உழைச்சி போராடிட்டு இருக்கான். ஓகேடா, சாப்பாட்டுக்கு அப்புறம் செலவுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறான்னு கேட்குறான் பீட்ரு. அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, ஆல்ரெடி நான் கம்பெனியில் இருக்கும் பொழுது சைடில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ அதை வச்சு எதை சமாளிச்செல்லாம் சொல்கிறான். சாதிக்கிற வரைக்கும் சாப்பாட்டுக்கு மட்டும் இருந்தால் போதும்டா பீட்ருங்கிறான். ஓகேடா மார்க்ஸு, ஏதோ ஆழமாக நம்புகிற, கண்டிப்பாக ஜெயிச்சிரோடா சொல்கிறான். இந்த டைம் கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஃபேமிலி சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க, சொந்தக்காரங்களாம் யாரா பைத்தியக்காரமாக சொல்லி சிரிக்கிறாங்க. யாருமே சப்போர்ட் பண்ணலனாலும், கையில் ஒத்த பைசா காசு இல்லைனாலும், தோல்வியை கண்டு ஓடாத தைரியம் ஏண்டி இருக்குது, விடாமுயற்சியோட போராடுற தன்னம்பிக்கை இருக்குன்னு பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். யாருமே நினச்சி பார்க்க கூட பயப்படுற இடத்துக்கு அவன் போயிட்டு இருந்தான். ஃப்ரீ டைமில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மூவிஸ் பார்த்துட்ருக்கான். வீக்கெண்டில் வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போகிறான். நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. புதுசாக நிறைய பீப்புளை மீட் பண்ணுறாங்க. அவங்க கூடலாம் பேசும்பொழுது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைன்னு ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் வாழணும்னு நினைக்கிறான். அதனால் நிறைய பீப்புள்கிட்ட பேசுகிறான். நிறைய பீப்புளுக்கு அவனால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே லைஃப் ஜாலியாக போயிட்டுருக்கு. அதில் அவனுக்கு ஒரு ஆத்ம திருப்தி. அதனால் அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கான். லைஃப்பில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிச்சிட்ருக்கான். ஃபோனில் மட்டுமே பேசியிருந்த 2 பேரும் ஒரு நாள் மீட் பண்ணலாம் பிளான் பண்ணுறாங்க. ஜான் மார்க்ஸ் கிளம்பி ஜெரானிக்காவை பார்க்க போகிறான். 2 பேரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறாங்க. கட்டி பிடிச்சி 2 பேரும் முத்தம் கொடுக்குறாங்க. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தங்கம், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் விட்டு போக மாட்டேன், எத்தனை நாள் வேணால் வெயிட் பண்ணுறேன், எல்லா பிரச்சனையும் சரியாயிரும், ஓகேவா, தயவு செஞ்சு என் வாழ்க்கையிலேருந்து மட்டும் போயிடாத அப்படி சொல்லிட்டு எதுக்குமே அசராதவன் அப்போ தான் கண் கலங்கி நிற்கிறான். காதலுக்காகவும் கனவுக்காகவும் கடைசி வரைக்கும் போராடணும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் விட்டுறக்கூடாது. அதுதான் உண்மையான காதல், உண்மையான கனவு.